இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, எப்பவுமே இந்த மாதிரி விஷயம் பேசவே கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். ஏற்கனவே நாம ரோபோ சங்கர் விஷயத்த பத்தி நெறைய பேசிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இசையமைப்பாளர் தேவாவுடைய தம்பி காலமானாங்க. அவங்கள பத்தி பேசியிருந்தோம். இந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு தான் எப்பவுமே நாம நினைப்போம். ஆனா, எதிர்பார்க்காத விதமா இன்னைக்கு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதாவது இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வீட்ல தன்னந்தனியா இறந்து போயிருக்காரு. ஏற்கனவே அவரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தான் இருந்திருக்காரு. உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா அவர தெரிஞ்சிருக்கும். நீங்களும் அவர பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். கொஞ்சம் சில காலமா தான் அவர் மறுபடியும் மீடியாக்கள்ல தெரிய ஆரம்பிச்சாரு. டிவிகள்ல வர ஆரம்பிச்சாரு. இப்போ இந்த மரணம் எதிர்பார்க்காத விதமா நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அவர பொறுத்தவரைக்கும் குணமாகிடணும் அப்படின்னு தான் அவர் ரொம்பவே விடாமுயற்சியா போராடி இருக்காரு. ஆனா அவருடைய போராட்டம் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. நடிகர் அபிநய் காலமாயிருக்காரு. இந்த விஷயத்த கண்டிப்பா நீங்க எல்லாருமே இந்நேரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு கிட்டத்தட்ட 1 வருஷமா கல்லீரல் பிரச்சனையால பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருந்தாரு. அது இல்லாம அவருக்கு உதவி பண்றதுக்கு யாருமே இல்லாம ஒரு அனாதையா அவர் தனியா ஒரு வாடகை வீட்ல வசிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த நிலையில தான் இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவரு இறந்து போயிருக்காரு. அதாவது எப்படி இறந்தாருன்னு கூட தெரியல இப்ப வரைக்கும். துடிச்சு இறந்தாரா? இல்ல தூக்கத்திலேயே அவரோட உயிர் போச்சா? அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் வெளிவரல. ஏன்னா, அவர் கூட யாருமே இல்ல. கோடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு வாடகை வீட்ல தான் அவர் இருந்திருக்காரு. ஸோ அவர சுத்தி எந்த ஒரு சொந்த பந்தமும், எந்த ஒரு நட்புகளுமே கிடையாது. அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச 2, 3 பேர் தான் அவருக்கு தொடர்ந்து உதவிகள் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மருத்துவ ரீதியாவும் சரி, வீட்ல சாப்பிடுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அவங்க தான் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்போம். கேபிஒய் பாலா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போயிட்டு அவர பார்த்து, அந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் பார்த்து, கண்டிப்பா நீங்க குணமாக்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவரால முடிஞ்ச அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை அவர் கையில கொடுத்துட்டு வந்திருப்பாரு. கொடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கேபிஒய் பாலா காந்தி கண்ணாடி அப்படிங்கிற ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சாரு. அந்த படத்தோட ப்ரமோஷன் ஷூட்டுக்கு அவரையும் அழைச்சிருப்பாரு. சோ ரொம்ப வருஷம் கழிச்சு நடிகர் அபிநய நாம அங்க பார்த்திருப்போம். அந்த ஒரு ப்ரோக்ராம்ல நாம பார்த்திருப்போம். ரொம்ப அழகா ரொம்ப நம்பிக்கையோட உட்கார்ந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பிரஸ் மீட்டும் கொடுத்திருந்தாரு. சீக்கிரமா நான் குணமாகி திரும்பவும் பட வாய்ப்புகள் வந்தா நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில இன்னைக்கு காலையில 4 மணிக்கு அவர் இறந்து போயிருக்காரு. சாகர காலத்துல யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் அபிநய்க்கு வந்திருக்கு. ஏன்னா சாகும்போது யாருமே தண்ணி எடுத்து கொடுக்க கூட ஆள் இல்லாம அனாதையா அவர் இறந்து போயிருக்காரு. அனாதையா இறந்து போனது மட்டும் இல்லாம இப்போ இறந்து போயிட்டு அந்த உடலை நல்லடக்கம் செய்யறதுக்கு கூட உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாருமே வரல. அவருடைய உடல் இப்ப வரைக்கும் அனாதை பிணமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இத கேள்விப்பட்ட நடிகர் கேபிஒய் பாலா தான் அவரோட டீமோட சேர்ந்து போயிட்டு இப்ப எல்லா வேலைகளும் அங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவருடைய உடலானது கோடம்பாக்கத்துல ரங்கராஜபுரம் அவரோட வீட்டுல வச்சிருக்காங்க. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவரு வாடகை வீட்டுல இருந்திருக்காரு. இந்த பிணத்தை உள்ள வைக்க கூடாது, அதாவது வீட்டுக்குள்ள அஞ்சலிக்காக வைக்காதீங்க, வெளியில கொண்டு போய் வையுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு நடிகருக்குமே வரக்கூடாது. 90s டைமிங்ல அவர் இல்லாத ஆட்ஸே இருக்காது. 2002ல துள்ளுவதோ இளமை படத்துல அறிமுகமானாரு ஒரு நண்பர் கதாபாத்திரத்துல. அதுல இருந்து 2014 வரைக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படம் வரைக்கும் அவர் நடிச்சிருக்காரு. நடிகர் மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு, மிக பெரிய பெரிய நடிகர்களோட படங்களுக்கு இவர் வாய்ஸும் கொடுத்திருக்காரு. டப்பிங் ஆர்டிஸ்டாவும் இருந்திருக்காரு. நான் சொன்ன மாதிரி 90s டைமிங்ல இவரை நம்ம நிறைய ஆட்ஸ்ல பார்த்திருப்போம். இவர் சினிமாவில் வாய்ப்பு இல்லாத போது கூட துபாயில போயிட்டு ஒரு மிகப்பெரிய கம்பெனில வேலை பார்த்திருக்காரு. ஆனா இவ்வளோ பண்ணியும் அந்த பணங்கள் எல்லாம் இவர் என்ன பண்ணாரு? இவர் நல்லா இருக்கும்போது யாரெல்லாம் இவர் கூட இருந்தாங்க, இவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இப்ப வரைக்கும் வெளியில வரவே இல்லை. இவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு அம்மா
அம்மா அப்பா இருந்திருக்காங்க. அவங்களோட அப்பா ஏற்கனவே இறந்து போயிருக்காரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அப்பா இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட தான் முழுக்க முழுக்க இருந்திருக்காரு. அவங்க அம்மாவும் 2019ல இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டிப்ரெஷன்ல போயிருக்காரு. டிப்ரெஷன்ல போனதுக்கு அப்புறமா தான் அவருக்கு உடல்நிலை பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ 2019க்கு அப்புறம் அப்படின்னா அது வந்து கொரோனா டைமிங். அந்த டைமிங்ல வந்து சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாம, உதவி பண்ண யாருமே இல்லாம, வெளியில நாம எப்படி போறது வர்றதுன்னு கூட தெரியாம, என்ன பண்றதுன்னே தெரியாம அவ்ளோ அளவுக்கு அவரு வந்து 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நோயால அவதிப்பட்டிருக்காரு. இப்பவும் அவருக்கு கல்லீரல்ல டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருந்தது அப்படின்னா, கண்டிப்பா அவர காப்பாத்தியிருக்கலாம் அப்படின்னுமே நெறைய டாக்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களாம். ஸோ இதுல என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, இவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா யாருமே இப்ப வரைக்கும் இவர பத்தி எந்த ஒரு கான்டாக்டும் பண்ணல. ஸோ இவருடைய உடல் எப்படி நல்லடக்கம் பண்றதுன்னு தெரியாம அவங்க எல்லாருமே சுத்தி சுத்தி முழிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவரை சுத்தி அழுகிறதுக்கு கூட ஒரு ஆள் இல்லாம அப்படியே அந்த பிணம் வந்து ஒரு அனாதை பிணமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நடிகர் சங்கத்தை தொடர்பு கொண்டு அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் தனிமையில இருந்து இறந்ததுனால இவரோட உடல் வந்து காவல்துறையோட அனுமதியோட தான் நல்லடக்கம் பண்ணணும். ஏன்னா ஃபியூச்சர்ல சொந்தக்காரங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால காவல்துறை உதவியோட தான் நல்லடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப வந்து போய்கிட்டு இருக்கு. இதுல நடிகர் சங்கம் சார்புல அவரோட உடலை நல்லடக்கம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கருணை உள்ளங்கள் அறக்கட்டளை அவங்களோட சார்புல ஒரு டீம் வந்திருக்காங்க. அந்த டீம் எல்லாரும் சேர்ந்துதான் இப்போ இவரோட உடலுக்கு மரியாதைகள் செஞ்சு சடங்குகள் செஞ்சு அவரை நல்லடக்கம் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவரோட உடல் வடபழனியில ஏவிஎம் மின் மயானத்துலதான் வந்து நல்லடக்கம் செய்ய போறதாவுமே சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் பொதுமக்களோட பார்வைக்காக வைக்கிறோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சோ யாராவது வந்து ஒரு காலகட்டத்துல அவரை பார்த்து ரசிச்சிருந்தாலோ அவரை பிடிச்சிருந்தாலோ அவங்க போய் டைரக்டா வந்து அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை எந்த ஒரு நடிகருக்கும் சரி, எந்த ஒரு நடிகர் நடிகைன்னு சொல்றதோட சக மனிதர்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. யாருமே வந்து வாழும்போது ஆஹா ஓஹோன்னு வாழலாம். ஆனா ஒரு இறப்பு அப்படிங்கிறது இவ்வளோ கொடூரமா இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஆனா அப்படி ஒரு பிரச்சனையில தான் அபிநய் வந்து காலமாயிருக்காரு. இந்த விஷயம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ஒரு மனிதர்களை நாம பார்த்து திரையில கொண்டாடுறோம், ரசிக்கிறோம், அவங்கள பார்த்து நாம சந்தோஷப்பட்டிருப்போம். அப்படி இருக்கிற ஒரு மனிதர் திடீர்னு இல்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ஏற்கனவே நாம ரோபோ சங்கரை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ நடிகர் அபிநய் இவருமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா மீண்டு வந்துருவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இவரும் இப்ப காலமாகிட்டாரு. இவரோட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா அவரா இவரு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருந்தது. எப்பவுமே ஒருத்தர் நல்லா இருக்கும்போது நாம வந்து அவங்கள பத்தி பெருசா பார்க்க மாட்டோம், பேச மாட்டோம். ஆனா ஒருத்தர் நலிவடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சா கண்டிப்பா யாரா இருந்தாலும் எதிரியா இருந்தாலும் அவங்க மேல சின்னதா ஒரு கருணை வரும். அந்த மாதிரி வந்து இவரு பல பேரை வந்து ரசிக்க வச்சிருக்காரு. இவரை நாம திரையில பார்த்து ரசிச்சிருக்கோம். அந்த வகையில இவருக்குன்னு ஒரு சில ரசிகர்கள் இருக்காங்க கண்டிப்பா இப்ப வரைக்கும். சோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவா ஒரு திரைப்பிரபலங்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மொத்த மீடியாக்களும் அங்கதான் இருப்பாங்க. நிறைய சக நடிகர்கள் போவாங்க, போயிட்டு பார்த்து அஞ்சலி செலுத்திட்டு வருவாங்க. ஆனா நடிகர் அபிநய் இறந்ததுக்கு பெரிய அளவுல மீடியாக்கள் யாருமே போயிட்டு அதை பார்க்கல. அதை பத்தி எந்த ஒரு நியூஸும் பெரிய அளவுல போடல. அதுக்கப்புறம் கேபிஒய் பாலா தான் எல்லா மீடியாக்குமே இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு சிலரை வர வச்சிருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு சிலர் கவர் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் மேக்சிமம் யாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் அதை வந்து கவர் பண்ணவே இல்லை. இதே ஒரு பெரிய நடிகர் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாரோட ஃபோக்கஸுமே அவங்க மேலதான் இருக்கும். ஸோ பணம் அப்படிங்கிறது தான் ஒரு மனிதனுடைய பிறப்பையும் சரி, இறப்பையும் சரி, வாழ்க்கையும் சரி எல்லாமே நிர்ணயிக்குது அப்படின்றது தான் இங்க உண்மையா இருக்கு. நடிகர் அபினவ் காலம் ஆயிட்டாரு. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எங்களோட டீம் சார்பாகவும் பிரார்த்திக்கிறோம்.